சிகரெட் அடிக்கிறவனும் தண்ணி அடிக்கிறவனும் பொண்ணுங்களோட சுற்றுறவனும் வாழ்ந்ததா சரித்திரமும் இல்லை. அந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் ஆம்பளையாக தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் காலரை தூக்கி விட்டுக்கிறதும் நான் ரொம்ப நினைக்கிறது சரியும் கிடையாது. ஏன் தெரியுமா? நீ காலரை தூக்கி விட்டுக்கோ. 55, 45, 60 இந்த வயசு வரைக்கும் நீ காலரை தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பேன். 45, 55, 50 வயசுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்கிறவங்க எல்லாம் என்ன ஆகிடுவாங்க தெரியுமா? மகா கேவலமாக போய் பெட்டில் படுத்து அடுத்த 20 வருஷம் உன்னை பிச்சைக்காரன் லெவலில் எல்லாரும் உன்னை என்ன செய்வாங்க? ஆக்கிடுவாங்க. நீ அவன் இல்லைன்னா நீ இல்லைன்னே ஆகிடுவேன். புரியுதா? சூப்பர் ஸ்டாரே சொல்லிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோ. கர்நாடகா டைகர்ரா. புரிஞ்சுக்கோ. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு கிரிப்புக்காக சொல்லுங்க. அதுதாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுன்றதுக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனை என்றைக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க. ஆனால் எப்போ நீங்கள் தலை குனிஞ்சு நடப்பீங்க தெரியுமா? ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் எந்தளவு உங்களை ராஜான்னு நினச்சிங்களோ அந்த அளவு 50, 55 வயசுக்கு கீழே மகா கேவலமான ஒரு மனுஷனாக வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. நாய் கூட சீண்டாது அந்த நிலைமைக்கு போயிடுவீங்க. உடம்பு சரியில்லாமல் போய் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தற்கொலையும் பண்ணிக்க முடியாமல் மரணம் பரவெல்லாம் காப்பாற்றுற நிலைமைக்கு பிஸ்கெட்டை தூக்கி போட்டுட்டு இந்த நிலைமைக்கு தரம் மட்டமாயிடுவீங்க. நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாயிடும். 55 வயசுக்கு மேலே உங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஐயோ நம்மளை எவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு தேடி அலையுவீங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தில் இருக்கீங்க. இந்த கெட்ட பழக்கம் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? நான் கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டேன், நான் பெரிய ஆள், உன்னை விட நான் பெரிய ஆள், என்னை விட நீ பெரிய ஆளா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு ராஜா மாதிரி சுற்றிட்டுருக்கான். நான் 55 வயசுக்கு மேலே உனக்கு உடம்பு டவுன் ஆகி கீழே படிக்கிறேன்னு வச்சுக்கோ. டாக்டரே உன்னை பார்த்து ஐயோ காரி மூஞ்சில் திட்டிட்டு போயிடு, என்னால் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. சிகரெட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுலாம் வேணாம். இப்போதான் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டார். அந்த வேலை அவங்க நல்ல பணம் வச்சுட்டாரு. வாழ்க்கையில் முன்னேறி போகிறாங்க தான் கர்நாடக மக்கள் சொல்கிறத கேட்கணுன்றது. மறுபடியும் அந்த பஞ்ச் டைலாக் சொல்கிறேன். கர்நாடகா டைகர்ரா. ஓகேவா? அது மாதிரி பண்ணாதீங்க. இல்லை